ரச்சி பொருத்தம் உருவான விதம் இப்படி தாங்க. இது முக்கியமான பொருத்தம்னு சொல்கிறேன். ஆனால் இதில் ஒரு முக்கியமும் இல்லை. இது பேர் பொருத்தம் தான். முதல்ல பார்த்துங்க, ரச்சி உருவான விதம். ரேவதி நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டாங்க, புதன். அப்போ ரேவதிக்கு அடுத்து இருக்கக்கூடிய அஸ்வினி, ரேவதிக்கு ரச்சி பொருத்தம், அஸ்வினிக்கு ரச்சு, ஒரே ரச்சை கொண்டு வந்துட்டாங்க புதனுக்கும் கேதுக்கும். அடுத்து உத்திரட்டாதி, ரேவதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உத்திரட்டாதி சனி, அஸ்வினிக்கு அடுத்து இருக்கக்கூடிய பரணி சுக்கிரன், இதெல்லாம் ஒரே ரச்சில் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் உத்திரட்டாதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரம். அப்புறம் பரணிக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிருத்திகை சூரியன் நட்சத்திரம். இது எல்லாத்தையும் ஒரே பாதையில் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து பூரட்டாதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதயம், அது ராகுவுடைய நட்சத்திரம். கிருத்திகைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரோகிணி, அது சந்திரனுடைய நட்சத்திரம். இது எல்லாத்தையும் ஒரே ரச்சியாக கொண்டு வந்துட்டாங்க. மீதி பிரிக்க முடியாத எதுன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டமும் சித்திரையும் மிருகசீரிடமும். இதுக்கு அடுத்தடுத்து நட்சத்திரம் இல்லை. அதனால் 3 ஒரே ரச்சம்